ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ நினச்சது இன்னும் நடக்கலையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாய் அல்லவா? அதை சரியான நேரத்தில் இப்போ நடத்தி கொடுக்கறதுக்காக தான் அற்புதமான இந்த வியாழன் நாளில் என்னுடைய ஆரத்தியை தொட சொல்கிறேன் என் செல்லமே. என் ஆரத்தியை தொட்டால் என்னென்ன அற்புதங்கள் நிகழுங்கிறத இப்போது நீ கண்கூட கண்குளிர மனம் நிறைய பார்க்க தான் போகிற. நான் இப்போ உனக்கு அவசரமாக வந்து ஆரத்தியை தொட சொல்லி நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்க வந்து விட்டேன் என் செல்லமே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைஞ்சு இனிமே நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீ சாயப்பாவின் குழந்தை அல்லவா? உன்னை அசைச்சு பார்க்குறவங்க, உனக்கு கெடுதல் செய்கிறவங்க என்னை அசைச்சு பார்க்குறதுக்கும் எனக்கு கெடுதல் செய்வதற்கும் சமம்தான். நீ கவலைப்படாத, உனக்கான நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு நீ இருந்தா நிச்சயமாக நல்ல நிலைக்கு வருவாய். என்னுடைய ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. நல்லவங்க ஒருபோதும் தோற்று போக மாட்டாங்க. என்னை நம்புபவர்களையும் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் தங்கமே. உன்னை தேடி வந்தனே சாய்நாதா, எனக்கு ஒன்றுமே நடக்கலையே நினச்சி தானே நீ கவலைப்பட்ட. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ என்னை நாடி தேடி வரலை, நான் தான் நீ என்னிடம் வரும்படி உன்னை வரவழைச்சேன். என்னிடம் வரவழைத்த உன்னை இனி கண்கலங்க வைப்பேனா என்ன? என் அன்பு குழந்தையே, நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தை தான் இப்போதும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உன் கவலைகளுக்கான மூல காரணமே நீ மற்றவங்க கிட்ட அதிக உரிமை எடுத்து எல்லாத்தையும் சொல்கிறதும் பேசுகிறதும் தான். எப்போதும் எதிரையுமே சற்று இடைவெளி விட்டு பழகுனினா எந்த துன்பமும் பிரச்சனையும் உன்னை அவ்வளவு சுலபமாக ஆட்கொள்ளாது என் செல்லமே. நீ ரொம்ப அப்பாவியாக வெகுளித்தனமாக இருக்கிறதுனால அதை மற்றவங்க தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க உன்னை துன்பப்படுத்தி ரசிக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கொண்டு போய் விட்டுடுச்சு. இனிமே நீ எப்படி நடந்துக்கணுன்றத நான் உனக்கு வழிகாட்டுறேன். இதுவரை நடந்தது நடந்து விட்டதல்லவா? இனிமேலாவது என் தங்க பிள்ளையான நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோ. நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு உன்னை கஷ்டப்படுத்தவர்களை மீண்டும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காம அவங்க கண்ணு முன்னால் சுயமரியாதையோட தன்மானத்தோட ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னு நினச்சினா போதும். நீ அமைதியாக இருக்கணும்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஆனால் நிச்சயமாக நீ அமைதியாக வாழ்ந்து பார்த்தீன்னா அதற்குரிய பலன்களையும் அதற்குரிய பொக்கிஷமான வாழ்க்கையும் பெறுவாய். உன் மேலே எந்த தவறும் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலுமே கூட எனக்காக நீ பொறுத்தது போதும். இப்போ பொங்கி எழுந்து எல்லார் மேலேயும் கோபப்பட்டு கத்தி உனக்கான விஷயங்களை செஞ்சு முடிச்சுக்கோன்னு நான் சொல்ல மாட்டேன். துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு கேள்விப்பட்டிருப்பாய் தானே? இப்போது நீ அதை தான் செய்யணும் என் செல்லமே. எந்த நட்போ உறவுகளோ எதுவாக இருந்தாலும் உன் குணத்துக்கும் உன்னுடைய பேச்சுக்கும் அவங்க சரிவராட்டி கொஞ்சம் தூரமாக இருப்பது தானே உனக்கு நல்லது. உன்னுடைய சந்தோஷம் எதில் இருக்கணும் தெரியுமா? என்னுடைய நாமத்தை சொல்வதிலும் என்னை நினைப்பதிலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எல்லா துன்பங்களையும் உதறி தள்ளிட்டு நீ நினச்ச வழியில் உன் வாழ்க்கை பாதையில் பயணம் செய்யலாம் என் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்குமே கலங்கக்கூடாது. உன் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. உன் முயற்சிக்கான பலன்களையும் நான் முழுமையாக கொடுக்க போகிறேன். நீ சந்தோஷமாக இப்போது நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம். நீ என்னிடம் எதிர்பார்த்து வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் உனக்காகவே நான் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன்னை சுற்றியுள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை காயப்படுத்தினாலும் அந்த மன காயத்தையும் உடல் குறைபாட்டையும் உடல் கோளாறுகளையும் ஆரோக்கிய குறைகளையும் கூட உன் சாயப்பா நான் குணப்படுத்துவேன் நம்பு. யாராவது உன்னை அவமானப்படுத்தினால் அவங்க கண்ணு முன்னால் நான் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் நீ கவனமாக பொறுமையாக இருந்தால் அதுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும்.